சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய கேங் இன்ட்ரோ ஆகுது. அவங்கள கைது பண்ணுறதுக்காக என்ஐஏ அதிகாரிகள் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பெரிய கேங்கு சென்னை சிட்டி முழுக்க இல்லீகலாக கன்ஸை சப்ளை பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. அப்போது அங்கே ஒரு சின்ன வில்லனும் கூட இருக்கான். அவங்கள எல்லோரும் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா மெயின் வில்லனான விராட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டில் என்ஐஏ உயரதிகாரிகளுக்கும் வில்லன் கேங்குக்கும் ஒரு சண்டை நடந்து வில்லன் கேங் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த இன்ஸ்டண்ட்டில் என்ஐஏ உயரதிகாரிக்கு அடிப்படுது. கட் பண்ணால் நம்ம சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ. சிவகார்த்திகேயன் ஒரு லவ் ஃபெயிலியரால் சுற்றிக்கிட்டு திரிகிறாரு. லவ் ஃபெயிலியர் ஆனதுனால நான் இங்கேயுமே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பாலத்துலேருந்து குதிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது சிவகார்த்திகேயன் அடிபட்டு அந்த என்ஐஏ உயர் அதிகாரிக்கும் சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அட்மிட் ஆகிறாங்க. அப்போது நான் இனிமேல் உயிரோடே இருக்க மாட்டேன், நான் சாகணும்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, சிவகார்த்திகேயன் எப்படியாவது பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அந்த என்ஐஏ உயர் அதிகாரி திட்டம் போடுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படி தப்பிச்சு போன வில்லன் குரூப்பு அந்த கன்ஸ் எல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சுருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியை வெடிக்க வைக்கிறதுக்காக சிவகார்த்திகேயனை ட்ரைன் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட சிவகார்த்திகேயன் நான் பாம் பிளாஸ்ட் பண்ணேன் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க வில்லன் கேங் சிவகார்த்திகேயன் உள்ளே வரதை கண்டுபிடிச்சி சிவகார்த்திகேயனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போது சிவகார்த்திகேயனுக்கும் அந்த கேங்குக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் தெரியாதரமாக விராட்ன்றவன் மாட்டிக்கிறான், அதாவது மெயின் வில்லன் மாட்டிக்கிறான். இந்த மெயின் வில்லனை யாராலையுமே கொல்ல முடியாது. ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அடித்து போடுறான். இது என்ஐஏ அதிகாரிகள் நம்ப முடியல. அப்போது மெயின் வில்லனான விராட்டை என்ஐஏ அதிகாரிகள் கொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னாலும் முடியாது அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறான். அப்போது சின்ன வில்லன் அங்கே உள்ளே வரான். அவன் ஃபோன் பண்ணி விராட்டை எக்காரந்து கூட நீ கொல்லக்கூடாது, கொன்னா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு மிரட்டுறான். ஆனால் சிவகார்த்திகேயன் மெயின் வில்லனான விராட்டை சுட்டுடுறாரு. இதோட படத்தோட இன்டர்வல். இதுக்கப்புறம் விராட்டை ஏன் சுட்டார், சிவகார்த்திகேயன் ஏன் இதை ஒத்துக்கிட்டாரு, என்ஐஏ அதிகாரிக்கும் சிவகார்த்திகேயனும் எப்படி தொடர்பாகுது, அந்த சின்ன வில்லன் சிவகார்த்திகேயனை கொன்னானா அல்லது சிவகார்த்திகேயன் அந்த சின்ன வில்லரை கொன்னாருங்களா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ப்ளஸ்ஸுங்களோட மைனஸ் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஐஏ தான். ஏன்னா என்ஐஏவால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே உள்ளே போக முடியும். ஆனால் ஒரு சின்ன ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ஐஏவால் உள்ளே போக முடியாமல் சிவகார்த்திகேயனை உள்ளே அனுப்புகிறது தான் கொஞ்சம் நம்ப முடியாத விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனும் அவரோட லவ்வரையும் கொல்றதுக்காக என்ஐஏ தலைமை ஆஃபீஸுக்குள்ளேயே வில்லன் கேங் ஈஸியாக உள்ளே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து போட்டு ஹீரோயினை கடத்திட்டு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ப முடியாமல் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வில்லன் கேங்கு போலீஸ் எல்லோரும் ஈஸியாக கொள்கிறாங்க. ஆனால் போலீஸ் யாராலையும் பார்த்தீங்கன்னா வில்லன் கேங் கொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயமாக தான் எழுதிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லனான விராட்டுக்கு ஃபஸ்ட்டு நல்லா இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க, நல்லா ஃபைட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபைட்டோடு முடிச்சிட்டாங்க. துப்பாக்கியில் இருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வில்லனுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த படத்தில் தரவே இல்லை. காரணம் என்ன, சிவகார்த்திகேயன் படம் முழுக்க வரதுனால வில்லனுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட கதையும் பார்த்திங்கன்னா 2 வில்லன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒன்று சின்ன வில்லன், ஒரு பெரிய வில்லன். அதனால் கதை பார்த்திங்கன்னா 2ஆக தான் பிரியுது. ஃபஸ்ட்டு வில்லன் இன்ட்ரோ, அப்புறம் கடைசியாக தான் வில்லன் இன்ட்ரோவை கொடுக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லாமல் போயிடுச்சு. இதில் மாவீரன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சிவகார்த்திகேயனுக்கு காதல் யாரும் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபைட் பண்ணுவார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் சிவகார்த்திகேயன் மாட்டியிருக்காரு. அது என்னென்னு நான் சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் படம் பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இல்லாமல் கொண்டு வந்தால் இருக்காங்க. இருந்தாலுமே இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக சிவகார்த்திகேயன் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்றத நம்ப முடியல. நிச்சயம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன் டைம் வேணால் பார்க்கலாம். பெருசாக இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் லிஸ்ட்டில் சிவகார்த்திகேயனுக்கு இதில் பேரில் நிற்காது. அது இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரியாக இந்த படத்தை எழுதியிருந்தால் இன்னும் நிச்சயம் இந்த படம் நல்லா தான் வந்திருக்கும்.